ஹாய், எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இந்த வீடியோவில் நான் ஒரு வெள்ளி கொலுசு வாங்கியிருக்கிறேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ எடுக்கிறேன். பாருங்கள், வீடியோ பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணுங்கள். கொலுசு எப்படி இருக்குன்றது கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோடய சேனலுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோக்குள்ளே போகலாம். இந்த கொலுசு பார்த்திங்கனாக்கா 105 கிராம் வெயிட்டு. இது திருச்சி போத்தி ஸ்வர்ணமஹால் இருக்கு இல்லையா, அங்கே தான் வாங்கினேன். ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்துச்சு கடை. ரொம்ப சூப்பரான கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய இருக்குது. எனக்கு பார்த்ததும் இதை எடுக்கலாம் அப்படின்ட்டு தோணுச்சு, பிடிச்சிருந்தது. இது நிறைய சலங்கை வச்ச கொலுசு. மொத்தம் 105 கிராம் இருக்குது. நான் எடுத்து இப்போ 1 மாதம் இருக்கும். 1 மாதமும் 1 வாரம் கூட ஆயிடுச்சு. பார்த்திங்கனாக்கா நான் எடுத்த சமயத்தில் 1 கிராம் வந்துட்டு 96 ரூபா 50 காசு இருந்தது. ஆக மொத்தம் ஜிஎஸ்டிலாம் சேர்த்து 10,520 ரூபாய் இது வந்தது. முன்னெல்லாம் நம்ம கொலுசு எடுத்தோம் அப்படின்னாக்கா 100 கிராம் வெள்ளி வாங்கினோம் அப்படின்னாக்க 10 கிராமுக்கு 1 கிராம்னு கணக்கு பண்ணி 100 கிராமுக்கு 10 கிராம் புது கொலுசுக்கு சேதாரம் போடுவாங்க. பழசு நம்மக்கிட்ட இருந்து எடுத்தாலும் அதே மாதிரி 10 கிராம் லெஸ் பண்ணுவாங்க. இப்போ அந்த கதையெல்லாம் கிடையாது. எல்லாமே வந்துட்டு வெயிட் அண்ட் ரேட்டு தான். எந்த பொருள் எடுத்தாலுமே வெயிட் அண்ட் ரேட்டு தான் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ சேதாரம், கூலி அதுக்கெல்லாம் பேச்சே கிடையாது. அதே மாதிரி விலையெல்லாம் குறைக்கிறதும் கிடையாது. சிலவங்க விலையை ஏற்றி நம்ம கேட்டோன்னா கொஞ்சம் லெஸ் பண்ணி கொடுப்பாங்க. அது மாதிரிலாம் இல்லை. என்ன வெயிட்டோ அதுக்குரிய ரேட்டு 96 ரூபா 50 காசு. இந்த கொலுசு 105 கிராம் இருந்தது. ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து 10,500 ரூபாய். எனக்கு வெள்ளியில் வந்துட்டு நான் இது வரைக்கும் ரொம்ப அதிக காசு போட்டது கிடையாது. அதே மாதிரி பெரிய கொலுசுங்களும் நான் போட்ட அனுபவமே கிடையாது எனக்கு. ஏன்னா காலில் போய்ட்டு ரொம்ப வெயிட்டு போடுறதுக்கு நான் விரும்ப மாட்டேன் எப்போதுமே. சரி, காசெல்லாம் கொஞ்சம் வீணாக செலவாயிட்டு இருந்தது. ஏதாவது உருப்படியாக ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஹஸ்பண்ட்டை சொல்லிவிட்டு காசு வாங்கினேன். இது வரைக்கும் நான் ஒரு 30 கிராம் மேக்ஸிமம், இல்லைன்னா 50 கிராம், ஆமாம் 50 கிராம் வரைக்கும் நான் கொலுசு போட்டிருக்கேன். அது போடும்போதெல்லாம் பழசை போட்டுட்டு தான் புதுசு எடுப்போம். இந்த தடவை பழைய கொலுசுமே எடுத்து கொஞ்சம் ஒரு 1.5 வருஷம் அப்படி தான் இருக்கும். எந்த டேமேஜுமே இல்லை, நல்லா தான் இருக்குது. அதனால் அதை போட மனசு இல்லாமல் வச்சுட்டு ஃபுல்லாக கேஷ் கொடுத்து இந்த கொலுசு வாங்கினேன். பாருங்கள், காலில் போட்டிருக்கிறேன், எப்படி இருக்குன்ட்டுன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்துச்சுன்னா